ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு February 7, 2026. நாம் அனைத்து விகாரங்களையும் வெற்றியடைந்து முழுமையான விகாரங்களற்றவராக ஆக வேண்டும். முழுமையான விகாரங்களற்ற நிலை என்பது ஆன்மீகத்தின் அனைத்திலும் உயர்ந்த நிலையாகும். இதில் பொறாமை, வெறுப்பு, பிறர் பற்றிய சிந்தனை, எனது உனது என்ற மோதல், நான் என்ற அகங்காரம், பெயர் புகழ் மரியாதையின் ஆசை, இவற்றை சார்ந்த எண்ணங்களையும் தியாகம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது சித்தம் முற்றிலும் மாசற்றதாக ஆகிவிடும். நாம் இச்சைகளிலிருந்து விடுபட்டு விடுவோம். முழுமையாக திருப்தியுடையவராக ஆகிவிடுவோம். நமது விகாரங்களற்ற நிலைதான் நம்மை காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆக்கிவிடும். பாபாவின் அருகாமையில் நம்மை கொண்டு செல்லும். நம்மை கர்மாதீத்த நிலையை அடையச் செய்யும். முழுமை நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். யார் முற்றிலும் பரிசுத்தமாகிவிடுவார்களோ அவர்களது பார்வையில் குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்துவிடும். அதாவது அவர்கள் தமது பார்வையாலேயே பிறருடைய நோய்களை குணப்படுத்த முடியும். அவர்களது வார்த்தைகளில் மிகப்பெரிய சக்தி வந்துவிடும். அவர்கள் மூலமாக இயற்கைக்கு கூட நன்மை கிடைக்கும். அவர்களது தூய அதிர்வலைகள் இயற்கையின் 5 தத்துவங்களையும் தூய்மைப்படுத்தும், சத்தோப்பிரதானமாக ஆக்கும். மேலும் விநாச காலத்தில் இயற்கை அவர்களுக்கு முழு உதவி புரியும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை அவர்களது கட்டளைக்கும் கீழ்ப்படியும். எனவே தூய்மைத்தன்மை என்பது மிக உயர்ந்த நிலையாகும். உண்மையில் முழு பௌர்ணமியின் நிலவை போன்று, ஆகாயத்தில் ஜொலிக்கும் சூரியனை போன்று தூய்மைத்தன்மையானது முழுமைத்தன்மையை நோக்கி ஆத்மாவை அழைத்து செல்கிறது. எனவே வாருங்கள், உறுதியான எண்ணம் வைப்போம். நாம் முழுவதுமாக காம விகாரத்தின் மீது வெற்றியடைய வேண்டும். முழுமையான தூய்மைத்தன்மையின் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது வெறும் நமது தவம் மட்டுமல்ல. சாஸ்திரங்களில் பிரம்மச்சரியம் என்பது மிகப்பெரிய தவம் என்று கூறப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் என்ன கூறுகிறோம்? இது மிகப்பெரிய ஆனந்தமாகும். ஏனென்றால் சிவ தந்தை ஞானக்கடலானவர். அவர் சுயம் ஞானத்தை நமக்களித்து நம் அனைவருக்கும் நமது ஆதி மற்றும் அனாதி நிலையை நினைவுபடுத்திவிட்டார். இது காலம் வரையிலும் தூய்மையாவது என்பது கடினமான காரியம் மட்டுமல்ல, முடியாத காரியம் என்றே கூறி வந்தார்கள். ஆனால் பாபா கொடுத்த சக்தியானது, பாபாவின் ஞானமானது முடியாத காரியத்தை கூட நிறைவேற்றிவிட்டது. பாபா நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார், நீங்கள் முழுமையான விகாரங்களற்ற தேவதைகளாக இருந்தீர்கள். எத்தனை பிறவிகள் நீங்கள் விகாரங்களற்ற நிலையில் கழித்தீர்கள். விகாரங்களற்ற தன்மை என்பது உங்களது உண்மையான சொரூபமாகும் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அந்த நினைவில் இருந்தால் போதும். நீங்கள் எங்கிருந்தும் எதனையும் எடுத்து வர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் இருப்பதே முழுமையான தூய்மையான ஆத்மாக்களாகவே. நாம் நமது ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்து விடுவோமானால், அசரீரித்தன்மையின் பயிற்சி செய்து கொண்டிருப்போமானால், நமது தூய்மைத்தன்மையானது அதிகரித்து கொண்டே செல்லும். நமது தெய்வீக தன்மை அதிகரித்து கொண்டே செல்லும். நமது தூய்மைத்தன்மை நமது ஒளியாக மாறிவிடும். நமது நெற்றியானது உயர்ந்த அதிர்ஷ்டத்தில் ஜொலிக்க தொடங்கும். அசரீரித்தன்மையின் பயிற்சியினால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைய தொடங்கும். நான் ஆத்துமா, இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவன் என்று நினைத்தாலே முற்றிலும் சரீரத்திலிருந்து வேறுபட்ட தன்மையை நன்றாக அனுபவம் செய்ய முடியும். நான் ஆத்துமா, இந்த உடலை ஆதாரமாக எடுத்திருக்கிறேன். இந்த உடலில் நான் பிரவேசித்திருக்கிறேன். இந்த பயிற்சி செய்தாலே கர்மேந்திரியங்கள் ஸ்திரத்தன்மையை, கர்மேந்திரியங்களில் இருக்கும் விகாரங்களின் வெப்பமானது அமைதியாக தொடங்கும். கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைவதால் உடல் ரீதியான கவர்ச்சி முடிவடைந்துவிடும். மேலும் கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், காதுகளால் கேட்கக்கூடிய விஷயங்கள், அல்லது நாவின் ரசனை, வாயின் வார்த்தைகள், இவற்றில் என்னவெல்லாம் வீணானவை இருக்கின்றனவோ, மனதில் ஓடும் வீணான எண்ணங்கள் என்று இவை அனைத்திலிருந்தும் நாம் விடுபடுவோம். எனவே முழுமையான தூய நிலை அடைவதற்கான ஆர்வத்தோடு முயற்சி செய்ய வேண்டும். என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, நான் அவசியம் முற்றிலும் தூய நிலையை அடைய வேண்டும். நான் ஆகவில்லை என்றால் வேறு யார்தான் ஆகப் போகிறார்கள்? ஒவ்வொரு கல்பமும் இந்த காம விகாரத்தை நான் தான் வெற்றியடைந்தேன். நான் தான் முழுவதுமாக மாயையை வெற்றியடைந்தேன். இப்போதும் எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும். நான் முற்றிலும் தூய ஆத்மா ஆவேன்.
நான் தூய்மை தன்மையின் தேவியாவேன். மேலும் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன், இயற்கையின் தலைவனாவேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தவத்தின் சாதனைகள் செய்து செய்து நமது தூய்மையின் சக்தி அதிகரித்துவிடும். நாம் பிறரை பார்க்கக்கூடாது, பிறரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. இதில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் பிறர் மீது ஏன் பொறாமைப்பட வேண்டும்? தூய்மையான ஆத்மாக்கள் தான் அனைவரிலும் உயர்ந்தவர்கள். அவர்களை விட உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. இவ்வாறு சிந்தனை செய்து நாம் முழுமையான தூய நிலையை நோக்கி முன்னேறுவோம். ஓம் சாந்தி.